இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற சோஸ்திரம் செய்கின்றோம். உலகத்தை மீட்டு ரசித்தேன். கடந்த ஒலிம்பிக் போட்டியில் 2 வீரர்கள் ஓடி வந்தார்கள். ஒரு வீரர் கீழே விழ மற்றவர் அவரை தோள் மேலே தூக்கி கொண்டு இருவரும் அந்த வெற்றி இலக்கை அடைந்தார்கள். நடுவர்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது. யாருக்கு நான் முதல் பரிசு கொடுப்பது, யார் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள். ஆனாலும் அகில உலகமே அவர்களுக்காக ஆரவாரம் செய்தது. அகில உலகமே அவர்களுக்காக கண்ணீர் சிந்தியது. அகில உலகம் முழுவதுமே அவர்களை பாராட்டியது. சிந்தனைக்கு, வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்தில் வென்றிட விழுவது கூட ஒருவித வெற்றிதான். அதனால்தான் என்னவோ நம் இளைய சமுதாயம் குடியுரிமை சட்டத்திற்காக எதிராக போராடுகிற போது வன்முறைகள் அங்கே மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டது. லட்சிய வீரன் இடறி விழும்போது லட்சியம் எழுந்து நிற்கிறது. லட்சியம் விழுந்துவிட்டால் வரலாறு வலுப்பட்டு விடும். இயேசு விழுந்தாலும் இயேசுவின் லட்சியங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை. அழகையின் ஆசை வார்த்தைகள், அப்பம் உண்டாக்கியவர்களின் அலங்கார கோரிக்கைகள், சீடர்களின் சிங்கார கனவுகள், இவைகளால் இயேசு ஒருபோதும் தடுமாறியதே இல்லை. காரணம், அவர் ஒரு சமூக போராளி. ஜெபம். சிலுவையோடு தரையில் விழுந்த இயேசுவே, நாங்கள் எங்களின் பலவீனங்களை உணர்ந்து கொள்ளவும் அவைகளிலிருந்து மீண்டு வரவும் பிறரின் பல பலவீனங்களையும் புரிந்து கொள்ளவும் பலங்களை பலப்படுத்தவும் பலவீனங்களை பலவீனப்படுத்தவும் உமது அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். துன்பம் வந்ததும் நான் சோர்ந்து போனேனே, அன்பரேசுவே உம்மை மறந்து போனேன். பாவ சேற்றினால் எங்கே போகிறேன்? இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இறந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அதே பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். அகரம் என்ற அறக்கட்டளை உதவியுடன் படித்து வரும் செல்வி பல நிலைகளில் வேதனையுற்று பல போராட்டங்களை கடந்து வந்த பாதை சமூக வலைதளத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
அம்மா, நான் பெரியவர்கள் முன்னதாக உரை நிகழ்த்திருக்கிறேன். நான் மேடையில் பேசுவதை கேட்க வாருங்கள் என்று சொன்ன மகளுக்கு தாய் சொன்ன பதில், என் செல்லமே, உன்னை நான் நேரடியாக வாழ்த்த வேண்டும் என்பது ஆசைதான். ஆனால் கையில் பணம் இல்லாததால் நீ மட்டும் போன அந்த வேலைக்கு செல்ல வேண்டும். அந்த வேலைக்கு சென்றால்தான் நான் அடுத்த வேலைக்கு உணவு உண்ண முடியும். என் அன்பு மகளே, அந்த நிகழ்ச்சிக்கு என்னால் வர இயலாது. இதை காணொளியாக கண்ட அத்தனை மக்களும் கண் கலங்கினார்கள். காரணம், நீ பேசுகிற காதில் கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறேன் என் செல்ல மகளே என்று அனுப்பி வைத்த அந்த தாயின் பாச போராட்டம். சிந்தனைக்கு, வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்கிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் உலக உருண்டையே அவர் உள்ளங்கையில் உள்ளது போன்ற ஒரு விதமான மகிழ்வு. அவள் கொடுத்த பாலில் வீரமும் தியாகமும் நிறைந்திருக்கும். ஆகவேதான் தம் திட்டத்தை செயல்படுத்த இறைவனை தேடிய மாணிக்க பெட்டகம் நம் அன்னை மரியாள். ஆகவேதான் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற கல்வாரிக்கு தன் மகனை அனுப்பி வைக்கிறார். ஆகவேதான் இவள் பேருடையாள் என்று போற்றப்படுகிறார். தாயே, நீவே தாய்மைக்கே தாயானவள். தூய்மையான அன்பே தாய்மைக்கு சிறந்தது என்று வெளிப்படுத்தினீர். இறைவனின் விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ற கருவியாய் மாற்றி தரணைக்கு தாரை வார்த்தாய். எம் அன்னையே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளை உமது கருவிகளாய் உம் மக்களிடம் பரிந்து பேசும். ஜபம். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்கிற அகராதி அம்மா என்றவளே, அம்மா என்ற வார்த்தைக்கு நம்மால் விளக்கம் சொல்ல இயலாது. அம்மா மடியிலே படுத்து உறங்குவது தனி சுகம்தான். ஆனால் அந்த சுகத்தை கூட ஆண்டவர் இயேசுவுக்கு தரவில்லை. காரணம், நம்மை மீட்க, நம்மை ஏற்படுத்த, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் இயேசு அனாதையாய் நிற்கிறார். ஜெபிப்போம். திவ்வி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். துன்பம் வந்ததும் நான் சோர்ந்து போகிறேன். அன்பரே சுவே பொறாமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே. வீண் பெருமை எரிச்சலாலே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற சோஸ்திரம் செய்கின்றோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சென்னையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக மழை வெள்ளத்தால் மாநகரமே சம்பித்து போனது. எங்கு பார்த்தாலும் மழை நீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து சேதங்களை ஏற்படுத்திய நிகழ்வு நம் நினைவில் இன்றளவும் உணர முடியும். இந்த தருணத்திலும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தனது உயிரையே பணயம் வைத்து கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றிய நிகழ்வு
நம்மால் மறந்திருக்க இயலாது. இது அல்லவா உதவி? பாரமுள்ள சிலுவையின் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதற்கு உதாரணம்தான் இது. சிந்தனைக்கு தோழமை தோள் கொடுப்பதிலே தொடங்க வேண்டும். பளபளக்கும் பாதரச சொற்களும் ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டு செய்யும் விளம்பர உறவுகளை விட ஆபத்தில் உதவுவதே உண்மையான உறவு. தாய் போல விலையாகி போன உலகில் எதற்கு பார்த்தாலும் கணக்கு பார்க்கும் பழக்கம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? ஆனால் சீரோனின் மகள் சீமோன் தான் செய்த உதவிக்கு எந்தவித கணக்கும் பார்க்கவில்லை. காரணம், அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் அவளின் வேதனைகள் தானும் பங்கு கொண்டான். ஜபம். உதவியா? அது என்ன? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கின்றேன், நான் பொருளீட்டுகிறேன், நான் எதற்காக பிறருக்கு கொடுக்க வேண்டும்? அவன் நன்றாகத்தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன கேடு, நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற மனநிலை நம்மிடம் எத்தனை பேருக்கு உண்டு? ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலை நம்மிடம் இருந்தால் பாரமுள்ள சிலுவையின் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதற்கு அந்த வார்த்தை தோற்று போகும். மாறாக, பாரமுள்ள சிலுவையின் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் உண்டு என்பதற்கு நாம் அதற்கு முன்னுதாரணமாக மாறிட அருள் புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கண்டு கொண்டாளே நாங்களோ உம்மை காண மறுக்கிறோம். உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகால் துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செய்கின்றோம். அதே அஞ்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொல்கத்தா நகரம் அது. அன்னை தெரேசா தன்னுடைய பிள்ளைகளுக்காக கையேந்திய தருணம் அது. காரி துப்புகிறார்கள். அதை ஒரு பக்கம் துடைத்துவிட்டு, இது எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி மறுகரத்தை நீட்டுகிற போது இரக்கமில்லாத அந்த மனிதன் அனைத்தையும் கொடுத்து விட்டான். காரணம், அந்த முகம் இயேசுவின் முகத்தை பிரதிபலிக்கிறது. சிந்தனைக்கு கண்ணாடி போல் இயேசுவின் முகம் இரத்தமும் காயங்களும் உடைந்து உருகுலைந்து முகத்தை கலங்கப்படுத்தின, முகத்தை மூடிக்கொள்கின்றன. பிற்போக்கு சமுதாயத்தில் முன்மதியோடு இயேசுவின் முகத்தை தன் கரம் தொட்டு துடைக்க வெரோனிகாவுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது? மண்ணுக்கு தருகின்ற மரியாதை கூட பெண்ணுக்கு தருவதில்லை.
இறைவன் மீட்டிய சங்கீதத்தில் தாளம் தப்பிய ராகங்களா பெண்கள். இவர்கள் தெய்வீக மானுடத்தின் மறுசக்தி. இவர்கள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிற எரிமலை பிளம்புகள். எழுந்தாதான் பிரபஞ்சம் தாங்காது. பெண்களுக்கு வேலி போட நினைக்கும் போலிகளே, காற்றுக்கு உன்னால் கைவிலங்கு போட முடியாது. ஏனென்றால் காற்றின் வலிமையை விட மன வலிமை பெண்களுக்கு உண்டு. ஜெபம். சிலுவை சுமந்த இயேசுவே, வெரோனிகாவின் அன்பையும் துணிவையும் பாராட்டி அதற்கு நன்றியாக உமது முகத்தை சிறுதுணையில் பதிந்து கொடுத்தவரே, வெரோனிகாவை போல பிறரன்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நாம் மாற்ற முடிந்த உதவிகளையும் மறுக்க முடியாத உதவிகளையும் பிறருக்கு கொடுக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்தேனே, மீட்பரே சுவை விட்டு விலகி சென்றேனே, உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அதிலே அதிர்ஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காயமும் களைப்பும் இயேசுவை கீழே தள்ளிவிட்டன. ஒருவன் காயப்படுகிறான், ஒருவன் வேதனைப்படுகிறான். ஆனாலும் அது எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய சுயநலம் மட்டுமே, என்னுடைய புகழ்ச்சி மட்டுமே, என்னுடைய இன்பம் மட்டுமே என்று வாழ்க்கை நடத்துகிற மனிதருக்கிடையிலே களைப்போடு இயேசு கீழே இடறி விழுகிறார். சிந்தனைக்கு. சமூக மாற்றம் காண்போர் தடுமாற்றம் கொள்வது இயல்பானது. காரணம், சோதனைகள் இருந்துதான் சாதனையாளர்கள் பிறக்கின்றார்கள். வருத்தங்கள் என்பவை வாழ்வில் திருத்தங்களை ஏற்படுத்த இறைவன் தருகிற வாய்ப்புகள். வீழ்ச்சிக்கு கணக்கு பார்க்கிறவன் இகழ்ச்சியை எண்ணி பார்க்க இயலாது. ஏனென்றால் விழுந்துவிட்டோம் என்ற எண்ணம் இயேசுவுக்கு இல்லை. மீண்டும் எழுவதை பற்றியே அவருக்கு இருந்ததால் காட்டாற்று வெள்ளத்தில் காயப்படுகிற கூழாங்கற்கள் சிங்கார கல்லாய் மகுடம் சூடப்பட்ட மாணிக்கமாய் தன்னுடைய களைப்பையும் காயத்தையும் பெரிதுபடுத்தாமல் தன்மானத்துடன் தரணியில் தடுமாற்றம் நடந்தாலும் தளராமல் பயணம் செய்கிறார். ஜெபம். உடல் வலுவிழந்தது, தரையில் விழுந்த இயேசுவே, எம்மை வலுவிழக்கச் செய்யும் காரணிகளை கண்டறியவும், எமது பலவீனங்களை அறிந்து புரிந்து அதற்கு பலியாகாமல் எம்மை பாதுகாத்து கொள்ளவும், பிறரின் பலவீனங்களை அறிந்து ஏற்றுக்கொள்ளவும் அதற்கேற்ற மனப்பக்குவத்தையும் உமது பேரன்பையும் தருவீராக. ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இளைப்பாற கடவது. ஆமென். அசுத்த பேச்சுக்கள் நான் பேச சேற்றினால் எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்கள் கலங்குகிறது, கண்ணீர் வருகிறது. இந்த கண்ணீர் எதனால் வருகிறது? அழுகையின் கண்ணீரா, ஆணவத்தின் கண்ணீரா, அல்லது கோபத்தின் கண்ணீரா? இந்த கண்ணீர் எதை நினைவுபடுத்துகிறது? எருசலேம் மகளிர் கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த கண்ணீரானது யாருக்கு உரியது? எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறார்கள்? சிந்தனை. ஆறுதல் இது வார்த்தைக்கு வசப்படாத இதயத்தின் முனகள். எருசலேம் பெண்களின் உள்ளம் வெளி வெள்ளத்தில் நீச்சல் அடிக்கின்ற கருணையின் மொழியை காயப்பட்ட இயேசு கனிவோடு வாசிக்கின்றார். அழுகைக்கு ஆறுதல் கூறுவது உண்டு, ஆனால் இங்கு அழுகையே ஆறுதலாகிறது. கரிசனை கொண்ட ஆறுதல் எந்த வடிவில் வந்தாலும் மனம் அதனை மோப்பம் பிடித்து விடுகிறது. ஆறுதல் தடுப்பு அல்ல, துயர கடலின் தூய துடுப்பு. அதனால்தான் எருசலேம் பெண்களால் அழ மட்டுமே முடிந்தது. ஓ எருசலேம் மகளிரே, நீர் கண்களில் கண்ணீரை கலங்க விடாதே. ஏனென்றால் அடிமைத்தனம் அதில் நீச்சல் கற்றுக்கொள்கிறது. ஆகவே நெருப்பு கனலாய் உன் பார்வைகள் அமையட்டும். ஜெபம். எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, என்றும் எங்களுடைய வாழ்வையும் உமது செயலால் புது பார்வையை பெறவும், நாங்கள் பிறரை சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் இருக்க உமது ஆற்றலையும் சக்தியையும் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுவது எழுவதற்காகவே, விழுவது மானுடத்தின் மாட்சிக்காகவே, விழுவது உங்களையும் என்னையும் மீட்பு பாதைக்கு அழைத்து செல்லவே. எத்தனை முறை விழுந்தாலும் உடனடியாக எழுகிற வல்லமை படைத்தவர்தான் ஆண்டவர் இயேசு. சிந்தனைக்கு. நதி நடந்தே போகிறது. குறுக்கே நிற்கும் மணல் மேடுகளையும் தடுக்க வரும் நாணல்களின் நாற்றுகளையும் இழுத்து கொண்டு இடம் பெயர்கிறது. காலில் குத்திய முள்ளுக்காக பயணத்தை தள்ளி போடுபவர் உரிய இலக்கை அடைய இயலாது. நீரோட்டமும் போராட்டமும் தொய்வில்லாமல் தொடர வேண்டும். முயற்சிகள் இல்லாவிட்டால் முயல்களும் ஆமையாகி விடுகிறது. தடைகள் இல்லாவிட்டால் வாழ்வே விரக்தியாகி விடுகிறது. லட்சியவாதி தடைகளை கண்டு சோர்ந்துவிடக்கூடாது என்பதை நிரூபணம் செய்யவே இயேசு
விழுந்த இடத்தில் எழுந்து நடக்கிறார். ஓ மனிதர்களே, உங்களை வீழ்த்தும் சுமை எது? குடிப்பழக்கம், போதைப் பொருள், சூதாட்டம், ஊடகம், சீரியல் போன்ற தீய சக்திகளால் வீழ்ந்து விடாமல் விழித்துக் கொள்ளுங்கள். எழுந்து நட. இயேசுவின் பயணம் உனக்கு பாதையாகும். ஜெபம். மூன்றாம் முறையாக விழுந்து எழுந்த இயேசுவே, இன்றைய கலாச்சார சூழ்நிலையில் ஊடகங்களின் அடிமைத்தனத்திலிருந்தும் தொலைத்தொடர்பு சாதனங்களின் மாய கவர்ச்சிகளிலும் விழுந்து எழ முடியாமல் இருக்கும் எங்களுக்கு நீரே எங்களுக்கு பலம் தந்து எழுந்து நடக்க அருள் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற சோஸ்திரம் செய்கின்றோம். அதே நஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. இயேசுவினுடைய ஆடைகள் களையப்படுவது நோக்கம் என்ன? சிந்தனைக்கு. அவமானங்களை சந்தித்துக் கொள்ள கற்றுக்கொண்டால் இவ்வுலகில் பிரச்சனைகள் ஒரு பொருட்டே இல்லை. முள்முடி, கசையடி, வசைமொழி இவை எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு அதிக வேதனையை உருவாக்கியது அவரது ஆடைகளை களைந்தபோதுதான். ஆடையில்லாமல் ஆளுக்கு மதிப்பில்லை, ஆளில்லாமல் ஆடைக்கும் சிறப்பில்லை. எனவேதான் ஆள்பாதி ஆடைபாதி என்கிறார்கள். கொலையை விட அடுத்தவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தமக்கு பெருமை சேர்த்துக் கொள்பவர் இயேசுவின் ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தியது அன்றைய அதிகார கூட்டம். இன்றைக்கோ ஆசிஃபா, நிர்பயா போன்ற எண்ணற்ற வன்கொடுமை நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. ஜெபம். ஆடைகளை களையப்பட்ட இயேசுவே, தெரிந்தோ தெரியாமலோ நான் யாருடைய பெயருக்கேனும் களங்கம் ஏற்படுத்தி இருந்தாலோ, குறிப்பாக அவமானப்படுத்தப்படும் பெண்களும் குழந்தைகளும் எனது சகோதரிகளே என்ற மேன்மைமிக்க சிந்தனை என்னில் வளரவில்லை என்றால், ஆணவ முயற்சிகள் ஆட்கொண்டு விட்டால் இந்த ஆடைகள் ஒவ்வொரு நாளும் களையப்படுகிறது. மாறாக இந்த களைதல் என்பது கைவிட்டுவிட்டு கடவுளுக்கு நல்ல பிள்ளையாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நாங்கள் பிறருக்கு எதிராக செய்யும் தவறுகள் உமக்கு எதிராகவே செய்கிறோம் என்பதை உணர்ந்து பிறரை வன்புணர்வு, வசை என்ற சொற்களால் அறையாமல் இருக்க அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவை மரணத்தை நான் வாங்கி கொடுத்தேனே, ஒன்றி பிரிந்து போன உயிருக்கு பதிலாய் பொருத்துகின்ற வித்தையை இந்த மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. உயிருக்கு மாற்று இவைதான். ஆனால் லட்சிய வீரன் உயிருக்கு மாற்றாய் கொள்கையை நோக்கி நடக்கின்றான். இயேசுவுக்கு உயிரை விட லட்சியம் பெரிதாக தெரிந்ததால் என்னவோ அவரின் ஆன்மாவை எவராலும் அசைக்க இயலவில்லை. கோழைக்கு மரணம் தவிர
கோழைக்கு மரணம் தவணை முறையில் வருகிறது. ஆனால் இயேசுவின் மரணமோ கோழை அல்ல, மாறாக 33 ஆண்டுகள் வாழ்வு. அதனால்தான் 2000 ஆண்டுகள் ஆன பின்னும் இன்றளவும் நம்மிடையே வாழ்கிறார். ஜெபம். சிலுவையில் உயிர்விட்ட இயேசுவே, எவ்வளவோ விஞ்ஞானம் இருந்தும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக சிறுவன் ஜுசித் உயிரை காப்பாற்ற முடியாத விஞ்ஞானம் இருந்தும் என்ன பயன்? அன்பு இயேசுவே, என்னுடைய சோம்பேறித்தனமான செயல்களாலும் பிற்போக்கு செயல்களாலும் அயலாரின் உயிரை தினம் தினம் தீயவர்கள் கையில் ஒப்படைக்கிறோம். பிறரை காயங்களால் காயப்படுத்தும் நிலை மாறி பிறருக்கு பயனுள்ள மனிதராக வாழ அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. என் பாவ சேற்றினார் உம்முள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார் எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. பதிமூன்றாம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் செய்கின்றோம். அதே அதிர்ஷ்டகரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். நீயா நானா என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அந்த தொகுப்புரையாளர் 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளை அழைத்து இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். செல்ல குழந்தைகளே, நீங்கள் என்னைக்காவது உங்கள் அம்மா மடியில் படுத்திருக்கீங்களா? நீங்கள் என்னைக்காவது அம்மா மடியில் சாப்பாடு ஊட்டப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த குழந்தைகள், ஆம், என் அம்மா மடியில் படுத்தா அது தனி சுகம், எங்கள் அம்மா மடியில் படுத்தா அது ஒரு தனி பேரின்பம். ஒரு சில குழந்தைகள், என் அம்மா மடியில் படுக்க என் அம்மா இல்லை, என் அம்மா மடியில் நான் படுத்துறங்க அல்லது என் அம்மா மடியிலே ஆசையாய் உணவு அருந்த என் தாய் இல்லை என்று வேதனையோடு சொல்லிய அந்த நிகழ்வை கண் முன்னாலே கொண்டு வருகிறது இந்த நிலை. சிந்தனைக்கு, தாயும் மகனும் உள்ள உறவு சாதாரணமானது அல்ல, மாறாக தன் உதிரத்தில் உருவான உன்னத உறவுதான் தாய் சேய் உறவு. இந்த பிரபஞ்சமே புரிந்து கொள்ள இயலாத உன்னத உறவு ஒன்று என்றால் அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. இந்த உறவு உதிரத்தில் உருவாகி தொப்புள் கொடியால் உருவான பந்தம் முடிவே இல்லாமல் தொடர்கிறது.
இப்படிப்பட்ட உறவுக்கு மட்டும்தான் முற்றுப்புள்ளி இல்லை. காரணம், உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்ட கோழை மகனை பெறவில்லை. மாறாக பலரின் மீட்புக்காகவும் அவர்களின் வாழ்வுக்காகவும் உயிர் துறந்த இயேசுவை மடியில் கிடத்துவது மரியாவுக்கு எவ்வளவு ஆனந்தம்! அம்மாவின் மடியை விட சிறந்த இடம் வேறு இருக்க இயலாது என்பதை அறிந்த இயேசு தன் தாயின் மடியில் தலை சாய்கிறார். ஜெபம். செல்ல மகனே இயேசுவே, என் மடி மீது அமர்ந்தாய், என் மார்பீது அமர்ந்தாய். ஆண்டவரே, இப்பொழுது குற்றுயிரும் குளையுருமாக என் மடியிலே கிடக்கிறாயே. எதற்காக இந்த மடியில், எதற்காக நீ என் மடியிலே இப்பொழுது இருக்கிறாய்? இந்த அகோர சோகம், இந்த அகோர கவலை என்னை வாட்டுகிறது, என்னை வதைக்கிறது. ஓ நல்ல இயேசுவே, இப்படி ஒரு நிகழ்வு எந்த ஒரு தாய்க்கும் நிகழாமல் இருக்க உமது இறையாட்சி திட்டத்திலே அனைவரும் நிறைவுள்ளவராயிருக்க எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆவி போகவே உம்மை அடக்கம் செய்வேனே, மாற்றான் கல்லும் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார் உம் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நித்திய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் செய்கின்றோம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். 33 ஆண்டுகளாக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த ஒரு மாபெரின் கதை முடிந்துவிட்டது. 33 ஆண்டுகளாக தன்னுடைய சீடர்களை அழைத்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அறிமுகம் செய்து வைத்து அந்த ஆத்மா அமைதியிலே இளைப்பாறுகிறது. சிந்தனைக்கு கல்லறை இது காலம் வழங்குகிற கல்வி அறை. 6 அடி நிலப்பரப்பில் அமைந்திருந்த சமத்துவ கூட்டம்தான் அந்த கல்லறை. உலகத்திலே உள்ளங்கைகளில் அடங்கியவர்களும் இங்கேதான் அடங்கி போகிறார்கள். உள்ளங்கை அளவுக்கு கூட உட்கார இடமில்லாமல் தெருக்கோடியில் நின்றவர்களும் இங்கேதான் இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த உலகம் வாழ்ந்து போராடுகிறவர்களின் யாத்திரை தலம். நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு செல்வம் சேர்த்தே வாழ்வு என்று வாழ்ந்தவர்கள் கல்லறையில் அடங்கி போனார்கள்.
ஆபரணங்களை இரவில் வாங்குகிற உலகில் கல்லறை இரவில் வாங்கியவர் இயேசு. தடாக தாமரையில் ஓட்டாமல் ஓடுகிற தண்ணி போன்று வாழ்பவர்களின் கல்லறைக்கு கூட இதய துடிப்பு இருக்கும் மனித நாடகத்தில் கல்லறை கடைசி காட்சி. இந்த காட்சியிலே ஜாதி இல்லை, இந்த காட்சியிலே போட்டி இல்லை, இந்த காட்சியிலே பொறாமை இல்லை, இந்த காட்சியிலே ஆணவம் இல்லை, இந்த காட்சியிலே அகங்காரம் இல்லை, இந்த காட்சியிலே நான் என்ற அகந்தை இல்லை, இந்த காட்சியிலே சண்டை இல்லை. மாறாக அமைதி, மாறாக கர்வங்கள் புதைக்கப்படுகிறது, கோபங்கள் புதைக்கப்படுகிறது. ஆனால் நல்லதை மட்டுமே நினைத்துக் கொண்ட இயேசு புதைக்கப்படவில்லை, மாறாக எழுப்பப்படுகிறார். எழுந்து இறையாட்சியை எழுப்ப இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் பயண காட்சியின் நிறைவுதான் இது. ஜெபிப்போம். முட்டை ஓட்டை எட்டி உதைத்துக் கொண்டு வெளியே எட்டி பார்க்கிற கோழி குஞ்சு ஒரு தேவையில்லையே. கரன்சி நோட்டுகளை எண்ணி பார்க்கும் சில மனிதர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒருவரையேனும் எண்ணி பார்க்க நிமிடங்கள் வருவதில்லை. ஓ அன்பு இயேசுவே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட உம்மை, ஓ இயேசுவே, கல்வாரி பயணத்திலே அடித்து உதைத்த உம்மை நாங்கள் புதைத்து விட்டோம். ஆனால் எழுவீர், வருவீர், எங்களை மீண்டும் வாழ்வின் பாதைக்கு அழைத்துச் செல்வீர்.
யூத குலகையவர்களால் பிலாத்து படை உன்னை சிலுவையில் சிதைத்து விட்டதே. தொட்டதெல்லாம் புதுமை செஞ்ச இம்மகன் பட்டதெல்லாம் பாடுகளா வேதனையா. பிதா நட்டதெல்லாம் சரிய கூடாதன்னா ஏ செல்லமே செதஞ்சி என்ன பாடுபட்டுச்சோ ஏன் புள்ள மனசு இப்படி சின்ன பின்னமா செதஞ்சிருக்கு. பண்பாடு கெட்டவர்களால் பல பாடுபட்டதே உன் மனசு. புவி வாழும் காப்பதற்காய் என் ராசா அவமானம் வேதனை நீற்றார். அவமானம் வேதனை தப்பேதும் செய்யாத என் புள்ளையே இப்பதே வெள்ளி காசு கொள்ளி பூத்ததே. காசுக்காக காலவாரும் கயவர் கூட்டம் நாசத்தான் நாசவே செய்து கொன்று போட்டதே. இல்லாத பக்தி குற்றம் சுமந்து பொல்லாத முதலைகளின் வாய்ப்பட்டு சிதைந்து முள்ளான சாட்டையிலே உன்னை சாகடிக்கிறது பார்த்து இயலாத தாய் மனசு சாகாதோ. பெத்த மனம் தாங்களையே இறை சித்தம் தரும் வழிகளே மொத்தமாய் கொலை நடந்ததே. ரத்த வெள்ளமாய் உன்னை பார்க்கையிலே ஐயோ ஐயோ என் தெய்வமே நான் பெற்ற ராசாவே. ஐயோ என் தெய்வமே நான் பெற்ற ராசாவே. தலையில முள்வலியும் காணாத புள்ளியும் தாக்கி உன்னை அலக்கழிச்சாலும் இரக்கத்தோட இறுதி உச்சி வரையும் நீ பாதர மன்னிச்சே பாவத்தை ஒழிச்ச.
உத்தரவது முகாமே. செடி கொடி மரத்துக்கெல்லாம் இரக்கம் காட்டும் கடவுளே, படிக்கட்டால் நின்று பாவத்தேட்டை ஒழிக்க வந்த என் பாச மகனுக்கு ஏம்பா இரக்கம் காட்டு. அப்பா, அப்பா என்று உம்மை தப்பாது பிடித்துக் கொண்டு இருந்ததையெல்லாம் சிலுவையில் மாண்டவனை எடுக்கவா, அந்தரத்தில் தொங்கி ஏன் என்னை கைவிட்டீர் என புலம்பவா. ஒரு தாயின் புலம்பல் நமது அழுகை என்னவாக பார்க்கிறது. சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.